நகை வாங்கும் பொழுது செய்கூலி சேதாரம் கொடுக்கறீங்களா? அப்போ சேதாரம் யாரோட இருக்கு? அதை ஒரு நாளாவது யோசிச்சிருக்கீங்களா? நகை வாங்கும் போது செய்கூலி சேதாரம் என்ற பெயரில் கடைகள் வசூலிக்கும் முறையை எதிர்த்து சமூக ஊடகங்களில் சிலர் கேள்வி எழுப்பியுள்ளனர். அதாவது தங்க நகை தயாரிப்பதற்காக செய்கூலியாக பணம் கேட்பது வழக்கமானது. ஆனால் தற்போது 1 கிராமுக்கே குறைந்தபட்சம் 1000 ரூபாய் வரை சேதாரம் என்ற பெயரில் வாடிக்கையாளரிடமிருந்து பெறப்படுவதாக வாக்குமூலங்கள் கூறுகின்றன. இந்த சேதாரம் நகையை உருவாக்க பயன்படுத்தப்படும் கூலி தங்கம் என்கிறார்கள். ஆனால் அந்த சேதார நகை வாடிக்கையாளருக்கே திரும்ப வருவதாக கூறுவதில்லை. கடைதான் அதை தனக்கே வைத்துக் கொள்கிறது. அப்படி இருக்க ஏன் நாங்கள் நம்முடைய தங்கத்தையும் பணத்தையும் கொடுக்க வேண்டும் என சமூக வலைதளங்களில் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் செய்கூலிக்கு தனியாக கணக்கிட்டு பணம் பெற்றுவிட்டு அதே வேளை சேதாரம் என்ற பெயரில் கூடுதலாக நகையை வாங்குவது இரட்டை வசூல் போல அமைந்துவிட்டது எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதே நேரத்தில் இந்த சேதாரம் நகை விலைக்கு கழிக்கப்படவோ மாற்று நகையாக வழங்கப்படவோ செய்யப்படுவதில்லை என்பதாலே வாடிக்கையாளர்கள் அதற்கான மதிப்பையும் இழக்கிறார்கள். எனவே அது அவர்களுக்கு நஷ்டமாக முடிகிறது. சிலர் இந்த சேதார முறையை முறைப்படுத்த வேண்டிய நேரம் இது என கூறுகின்றனர். குறைந்தது ரசீது வழங்கப்பட வேண்டும் அல்லது அந்த சேதார நகையின் நிலை குறித்து எழுத்து பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. வெளிநாடுகளில், குறிப்பாக ஐரோப்பா, அமெரிக்கா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் நகை வாங்கும் போது செய்கூலி, டிசைன் கட்டணம் ஆகியவை நேரடியாக நகையின் விலையில் சேர்த்தே தரப்படும். சேதாரம் என்ற பெயரில் தனியாக நகையோ பணமோ வாடிக்கையாளரிடமிருந்து வசூலிக்கப்படுவதில்லை. வாடிக்கையாளர் கொடுக்கும் தொகைக்கு என்னென்ன சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை முழுமையாக பில் வழியாக அளிக்கப்பட வேண்டும் என்பதே அங்குள்ள வணிகச் சட்டம். அதனால்தான் அங்கு மக்கள் நகையை வாங்கும் நேரத்தில் தேவையான அளவு பணம் செலுத்துவதை தவிர ஏற்கனவே தங்கம் கொடுத்து சேமித்து வைத்திருக்கிறோம் என்ற முறையில் செய்கூலி சேதாரம் கொடுப்பதில்லை. இதனால் வாடிக்கையாளர் நகைக்கடை இடையே எந்த இடைவெளியும் ஏற்படுவதில்லை. வெளிநாடுகளில் நகை விற்பனையில் நம்பிக்கையும் தெளிவான கணக்கு பிரதிகளும் தான் முதன்மை. இந்த நிலையில் செய்கூலி வசூலும் சேதார நகையும் தனித்தனியாக வசூலிக்கப்படுவது நியாயமா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.